கர்த்தருக்குள் கிருபை உள்ளவர்களுக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று உணர்ந்தவர்கள், அனுபவித்தவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். காலை வணக்கம். இந்த புதன்கிழமை நமக்காக கொடுக்கப்பட்ட தலைப்புகள், பொருள்கள். நாம் தென்னிந்திய திருச்சபையின் உறுப்பினராக இருப்பதினால் அவர்கள் கொடுக்கப்பட்ட தலைப்பு பவுலின் கடிதங்களில் சிலுவை. சிலுவை பற்றி தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சிலுவை நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை நாம் சொல்வதை விட வேதத்தின் அடிப்படையிலே பவுலின் நூலில் இருக்கிற அந்த சிலுவையை குறித்து யோவான் 11ஆம் அதிகாரத்திலே காய்பாவின் மூலமாக நமக்கு தெரிவிக்கப்பட்ட ஓர் பெரிய உண்மை. 11ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் சிந்திப்போம் என்றால் நமக்கு தெரியும். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாத படிக்கு, நல்ல கவனிங்க, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாத படிக்கு ஒரே ஒரு மனுஷன் இந்த பாவப்பட்ட ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். போதுங்களா? நம் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்குவதற்கு முன்பே காய்பா பிலாத்து அண்ணா அவர்கள் மூலமாக அலங்கரிக்கப்படுகின்ற போது அதை கூறியவர், நமக்காக, பாவப்பட்ட மனிதர்களுக்காக ஒரு மனுஷன் பலியிடப்படுவதற்கு சித்தம் நமக்கு நலமாயிருக்குமே. அப்போது நமக்காக ஒருவர் பலியாக போகிறார் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். உணர்ந்ததினாலே அவர் மூலியமாக கடவுள் அதை நமக்கு வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். இதெல்லாம் நாம் நினைக்கிற மாதிரி அவர் செய்த குற்றத்தினாலோ, அவர் 3 நாளைக்குள்ளே இந்த எருசலேமின் தேவாலயத்தை இடித்து 3ஆம் நாள் கட்டிவிடுவேன் என்று சொன்ன தூசணத்தினாலோ அல்ல. நம்முடைய யோபுவின் மூலமாக வேண்டிக் கொண்டார். எங்களுக்காக உம்மோடு வாதாடுவதற்கு ஒரு மனிதன் இருந்தால் நலமாய் இருக்குமே என்று அவர் அன்று கேட்டார். அதை உணர்ந்த தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆட்டுக்குட்டியானவர் வரப்போகிறார், அன்னை மரியாகிய கழுதை குட்டியின் மேல் வரப்போகிறார் என்றும், அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தழும்புகளால் நாம் குணமாகுவோம் என்பதும், மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக அழைத்தள்ளப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போலவும் அவர் செல்வார் என்றும், கைவிடப்பட்ட நிலையிலே கர்த்தர் இருப்பார் என்றும் எல்லாவற்றையும் நமக்கு ஏசாயா சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூழலிலே நாம் இயேசுவை எப்படி வைத்திருக்கிறோம்? நமக்காக அவர் செய்கிறது என்ன? அதே போல் 12ஆம் அதிகாரத்திலே இந்த நாளுக்குரிய சம்பவமும் இருக்கிறது.
இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உடல் அடக்கத்திற்கு முன்பாக சடங்காச்சாரங்களிலே ஈடுபட வேண்டும் என்பதற்காகவும் அந்த மரணத்தை தழுவி கொண்டவர்களுக்காக செய்யப்படுகின்ற அந்த அபிஷேகத்தை பற்றியும் சொல்லப்படுகிறது. அப்போது மரியாள் 3ஆம் வசனத்திலே விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தின் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். ஆம் கர்த்தாவே, விலையேற பெற்ற செல்வம். அந்த காலகட்டங்களிலே பெண்களிடத்திலே அது காணப்பட்டது. இந்த இடத்திலே கடினமாக உழைக்கின்ற குடும்பங்களிலே நாம் ஏதாவது ஒரு திரவியத்தை பார்க்க முடியுமா? ஒரு சம்பூரணத்தை பார்க்க முடியுமா? ஒரு ஆசீர்வாதங்களை பார்க்க முடியுமா? ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் இருந்த தாய்மார்களும் சரி, தகப்பன்மார்களும் சரி, தேவனுக்கு பயந்தவர்களாகவும் நீதிக்கு பயந்தவர்களாகவும் நடந்தார்கள். ஆகவே அவர்கள் உழைக்கின்ற உழைப்பின் பலனை அவர்கள் அனுபவித்தார்கள். இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனுதினம் சம்பாதித்தாலும் அது நம் பையில் நிற்பதில்லை. பொத்தலான பையில் போடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இந்த சூழலிலே அந்த மரியாள் நம் ஆண்டவரை நிறைய பாவத்தில் இருந்து மீட்டு கொள்ளப்பட்டாள். அப்படிப்பட்ட அந்த மரியாள் தன்னை மன்னித்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து அவர்கள் வைத்திருந்த அந்த தைலத்தை விலையேற பெற்றதால் அப்படி சொன்னார். யூதாசு 300 காசுக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தில் அப்படியே பார்க்கும்போது 6ஆம் வசனத்தில் அப்படிப்பட்ட உள்ளம் உடைந்தவர்களாக தாய்மார்களை நீங்கள் இன்று இருக்கிறீர்களா? அவர்கள் தன்னுடைய கண்ணீரினால் தன்னுடைய கடவுளின் பாதத்தை கழுவினார். தலைமயிரினால் அதை துடைத்தார். துடைத்து தன் பாவத்தை எல்லாம் அவர் காலடியில் ஊற்றிவிட்டார். அது மாத்திரமல்ல, அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் சீமோன் பேதுரு குமார் யூதாஸ் காரியத்தை சொல்கிறாங்க. இதை விற்று நம்ம தரிசனம் கொடுக்கலாமேன்னு. அப்போது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் நான் அடக்கம் பண்ணப்பட போகிறேன். அதற்காக இந்த காலகட்டத்தின் பிரகாரம் சடங்காச்சாரத்தின் பிரகாரம் என் உடலை அவள் கழுவ வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும், நறுமண தைலத்தால் என்னை அவள் பூச வேண்டும் என்று இறைவனால் கொடுக்கப்பட்ட வாக்கு. அந்த வாக்கை நிறைவேற்ற அவள் அதை தன்னிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் ஊற்றி உடைத்து தன் கண்ணீரினாலே கழுவி தலை மயிரினாலே துடைத்தாள். இன்று காலகட்டங்களிலே தாய்மார்களே, சகோதரிகளே, அத்தனை பேருமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான இறைவன், கடவுள், தெய்வம், உங்களுடைய கணவர், அவருக்கு எத்தனை பேர்கள் உங்கள் கண்ணீரினால் அவர்கள் கால்களை கழுவி இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் தன் தளம் திரை தாழ்ந்து அவருக்கு ஒப்படைத்து இருக்கிறீர்கள்? அவர் ஏதாவது செய்தால் அவரை எதிர்க்கிற மனைவிகளாகத்தான் இருக்கிறீர்களே தவிர அவர் செய்த தவறுகளை மன்னித்து அவருக்கு மண்டியிட்டு அவருக்காக தேவனிடத்தில் நீங்கள் கெஞ்சி மன்றாடுகிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாளிலேயும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த யோவானின் புஸ்தகத்திலே அந்த சிலுவையின் பாடை குறித்தும் அது மாத்திரமல்ல, இன்னொரு குறிப்பு, நீர் என்னை காக்கிற தேவன். எப்படி இன்றைக்கு புதன்கிழமையிலே நீரே என்னை காக்கும் கேடயமாகவும் இருக்கிறார் என்பதை சங்கீதம் 3ஆம் அதிகாரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை படித்தால் உங்களுக்கு புரியும். ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் கேடகமாகவே இருந்து கொண்டிருக்கிறார். அன்றுமல்ல இன்றும் உங்களுடனும் என்னுடனும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பதற்காகவே அந்த சிலுவையை சுமந்தார். சிலுவை நம் தேவனை சுமந்தது. நீங்களும் நானும் அனுதினம் வாழ்க்கையிலே பவுலை போல நாம் அவருடைய குறிப்புகளிலே சிலுவை பற்றி எழுதுவது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் சிலுவையின் தியானத்தையும் சிலுவையின் தியாகத்தையும் சிலுவையின் மகிமையையும் சிலுவையினால் உலகமே பாதுகாப்பாகி விட்டது என்பதையும்
மற்றவருக்கு உணரத்தக்கதாக தாங்கள் எப்பொழுதும் அவருடைய சிந்தையிலே வாழ்ந்து அவருக்கென்றே நீங்கள் துதி செய்கிற பிள்ளைகளாக வளர்ந்து அவருக்கென்றே உழைக்கும், அவருக்கென்றே விட்டு கொடுக்கும் தன்மை உள்ளவர்களாகவும், மன்னிக்கின்ற தன்மை உள்ளவர்களாகவும், உங்கள் பெற்றோர்களை பாதுகாக்கிறவர்களாகவும், உங்கள் உடன் இருப்பவர்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவர்களாகவும் என்றென்றும் ஜீவித்து வாழ வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்தினாலே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் செய்த அந்த சிலுவை தியானம், சிலுவை தியாகம் நம்மையும் தாங்கி வழி நடத்தும் என்பதற்கு சந்தேகமில்லை. இம்மட்டம் என்னோடு பேசிய இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் நம்மையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று சந்தேகமில்லை. கர்த்தர்தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து உங்களையும் காப்பாற்றுவாராக, என்னையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.